தலைமை விருந்தினர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வரவேற்புரை வழங்க வருகிறார் ஸ்ரீ சாதனாவின் தாயார் திருமதி சிந்துரேகா அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். கலைகளில் மிகச் சிறந்தது ஆடல் கலை. உலகின் படைப்பின் போது தோன்றிய அதிர்வின் காரணமாக ஏற்பட்ட முதல் ஒலி நடனத்தின் ஆதாரம் என நம்பப்படுகிறது. இசை மற்றும் நடன வழிபாடுகளை கடவுளை வழிபடும் முறைகளில் சிறந்ததாக கருதப்படுகிறது. நடன பயிற்சியானது ஒருவருக்கு உடல் உறுதியும் மனநிறைவும் ஆன்மீக ஞானமும் அளிக்கின்றது. பரதநாட்டியம் இந்த சொல்லில் இருக்கும் பாவம், ராகம், தாளம் என்ற சொற்களில் இருந்து வந்தவையாக கருதப்படுகிறது. தஞ்சாவூர் கலா வித்யாலயா பள்ளியின் நிறுவனர் மற்றும் முதல்வரான பாரத கலா ரத்னா குருஜி டாக்டர் ரோஷினி விஜயன் அவர்களின் நல் வழிகாட்டுதல் மற்றும் கடும் பயிற்சியின் வெளிப்பாடாக இன்று நம் கண்மணிகளின் சலங்கை பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. சமீபத்தில் ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற 7வது சர்வதேச நித்யாஞ்சலி விழாவில் தமது குருஜி ரோஷினி விஜயன் அவர்களுக்கு பெருவுடைய நாட்டிய ஆசான் என்ற பட்டத்தை வழங்கி பெருமைப்படுத்தி உள்ளார்கள். மேலும் இவர் நடனத்துறை மற்றும் நட்டுவாங்கத்தில் பல சாதனைகளை படைத்துள்ளார். நம் நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்துள்ள டாக்டர் சின்னமனூர் சித்ரா அவர்கள் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் இசை மற்றும் நடனத்துறையில் துணை பேராசிரியராகவும் மதுரை இசை கல்லூரியில் HOD ஆகவும் இருக்கிறார். மேலும் இவர் PhD பயிலும் மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். பல்கலைக்கழக பாடத்திட்டம் தயாரிக்கும் குழு பணியிலும் இணைந்துள்ளார். மேலும் இவர் பல கருத்தரங்குகள் மற்றும் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளையும் நடத்தி கொண்டிருக்கிறார். இத்தகைய பணுமிகுதி சூழலிலும் கூட நம் பள்ளியின் அழைப்பை ஏற்று நம் பிள்ளைகளை வாழ்த்தி ஆசிர்வதிக்க வந்த நம் சிறப்பு விருந்தினர் டாக்டர் சித்ரா அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருக என பேரன்போடு வரவேற்கிறேன். மேலும் நம் பிள்ளைகளின் நடனத்தை காண வருகை தந்துள்ள விருந்தினர்கள், பெரியோர்கள், நண்பர்கள் மற்றும் நம் நடன பள்ளியின் மாணவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக இன்று நடனமாடும் பிள்ளைகளின் பெற்றோர்கள் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய சூழலில் பரதநாட்டியம் போன்ற பாரம்பரிய நடனங்கள் பயில்வது உடலுக்கும் மனதிற்கும் சீரான ஆரோக்கியத்தை தருகின்றது. விடாமுயற்சியும் கடினமான பயிற்சியும் இருந்தால் மட்டுமே இந்த கலையை கற்க முடியும். அதற்கும் மேலாக இறைவனின் அருளும் குருவின் ஆசிர்வாதமும் இல்லாவிட்டால் இந்த கலையில் சிறக்க முடியாது. இத்தகைய தெய்வீக கலையை கற்றுக்கொண்டிருக்கும் நம் குழந்தைகளின் எதிர்காலம் மேன்மேலும் சிறப்புடன் உயர இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். இனி தலைமை விருந்தினர் அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். தலைமை விருந்தினர் அவர்களுக்கு நமது குருஜி டாக்டர் ரோஷினி விஜயன் அவர்கள் பொன்னாடை அணிவித்தும் நம் தஞ்சாவூர் கலா வித்யாலயாவின் இயக்குனர் திரு விஜயன் சார் அவர்கள் நினைவு பரிசையும் வழங்குவார்கள். குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து தலைமை விருந்தினர் அவர்களுக்கு தட்சணை வழங்குவர். Let me tell a few words about our chief guest, Bharada Chudamani, Chinnamanu Dr. A. Chitra ma'am,
who is currently working as Assistant Professor of Nattuvangam in the Department of Music, Faculty of Fine Arts, Annamal University, Chidambaram. Ma'am is a unique combination of academician, dancer, choreographer, and vocalist. Ma'am hails from a lineage of musicians. She started learning the sacred art of Bharatanatyam at the age of 7 under the tutelage of Nattuva Asan, late Thiru R.S. Rajendran sir. Later, she pursued the Bharatanatyam course and acquired the diploma in Natya Vishrada from the Government Music College, Thiruvayaru, Tanjavur district of Tamil Nadu. With the same passion, she completed doctorate on the topic Balasaraswati's Bani, Balasaraswati's contribution of Bharatanatyam. She has the pride of being a Doordarshan grade artist too. இனி மேமுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். மேம்க்கு பரதநாட்டியம், வோக்கல் மற்றும் நட்டுவாங்கம் போன்ற துறைகளில் 40 வருட டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளது. நாத லய நாட்டிய கலையரசி, நவரச நாட்டிய தாரகை, நாட்டிய திலகம், நட்டுவாங்க திலகம், பரத சூடாமணி, கேபி கிட்டப்பா பிள்ளை மெமோரியல் அவார்ட் போன்ற 23 அவார்டுகளை பெற்றுள்ளார். 4 புத்தகங்களை வெளியிட்டுள்ளார். 20 மேகசின்ஸ் மற்றும் 32 புத்தகங்களில் ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் செய்துள்ளார். இந்தியா மற்றும் சர்வதேச அளவிலான கான்ஃபரன்சஸ் மற்றும் செமினார்களில் 55 பேப்பர்ஸ் வழங்கியுள்ளார். 10 நேஷனல் ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க மேம். 50க்கும் மேற்பட்ட பாராட்டு சான்றிதழ்களும் பெற்றுள்ளார். முக்கியமான புகழ்பெற்ற பரதநாட்டிய கலைஞரான சித்ரா மேம் சுமார் 87 சபாக்களிலும் 137 பொது நிகழ்ச்சிகளிலும் நடனமாடி தனது நடன திறமையை அரங்கேற்றியுள்ளார். இப்பொழுது தலைமை விருந்தினர் அவர்களை நம்மிடையே தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம்.